எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதி 2 வந்து கைவிடப்பட்டதா அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க. பல பேர்த்துக்கு வந்து கைதி 2 என்ன நடந்து கொண்டு இருக்குது, படம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து இருந்து கொண்டு இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவை தான் லோகேஷ் கனகராஜ் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது, கார்த்தி ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது கைதி 2 ஆக்சுவலாக கைதி 2 வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருக்க வேண்டியது. ஆனால் வந்து கைதி 2 திரைப்படத்துக்கான ஸ்கிரிப்டை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முடித்து விட்டாங்க. இவன் வந்து கார்த்திகிட்டையும் அதை வந்து நரேட் பண்ணி விட்டாங்க. படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களை கூப்பிட்டு எனக்காக ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு டைரக்டர் கூப்பிட்டு படம் பண்ணு சொல்லும்போது வந்து அவர் வந்து இல்லை சார், இப்போ நான் கைதி 2 பண்ணுறேன், அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நிராகரித்து விட்டால் அவரோட சினிமா வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும். அதனாலே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதை வென்று ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு கண்டிஷன் என்ன, இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிமாக இருக்கணும், எஸ்யூவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரஜினிகாந்தை வைத்து 2 வருஷம் தன்னோட உழைப்பை கொடுத்து கூலி திரைப்படத்தை பண்ணாங்க. கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு நிறைய நெகட்டிவான விமர்சனத்துக்கு அப்புறமா வந்து லோகேஷ் கனகராஜ் மீது அதிகமான அழுத்தம் தமிழ் சினிமா வந்து கொடுத்தது. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கெரியர் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு அதிகமான அழுத்தம் வந்து கொடுத்தது. அந்த சமயத்தில் தான் இந்த ஒரு விமர்சனங்கள் வர ஆரம்பித்தது. அதாவது கைதி 2 வந்து கைவிடப்பட்டதாம். ஏன்னா வந்து கூலி திரைப்படத்துக்கு அப்புறமா கைதி 2வது பாகம் தான் இருக்கும். ஸோ கைதி 2வது பாகம் மூலமாக வந்து கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஒரு பக்கம் வந்து கார்த்தி அவர்கள் சர்தார் அதுக்கப்புறமா தன்னோட அடுத்தடுத்த திரைப்படத்தோட ப்ராஜெக்டை கான்சன்ட்ரேஷன் பண்ண ஷூட் பண்ண போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா லோகேஷ் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. ஆனால் என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ தாய்லாண்டில் வந்து தன்னோட ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. தன்னோட அடுத்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படம். கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து அந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க போறாங்க. ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் வந்து அந்த திரைப்படத்தில் நடிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இப்போ அந்த திரைப்படத்துக்காக தான் தன்னோட ஃபுல் ஒர்க்கை வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து கைதி 2வது பாகத்துக்கான ஷூட் வந்து ஆரம்பிக்கும் அப்படி சொல்லப்படுகிறது. ஸோ சோஷியல் மீடியாவில் பேசும் கைதி 2வது பாகம் வந்து கைவிடப்பட்டது, கைதி 2வது பாகம் எடுக்க மாட்டாங்க அப்படி இப்படி சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கைதி 2வது பாகத்துக்கான ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி கார்த்தி அவர்களுக்கு சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க. படத்துக்கான காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையுமே வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ படத்துக்கான ஷூட்டிங்கே வந்து ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் கூலி திரைப்படம் வந்து நடுவில் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து கைதி 2வது பாகம் கட்டாயமாக இருக்கு. நம்ம செம்மையாக என்ஜாயும் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நெக்ஸ்ட் வந்து கைதி 2வது பாகத்தை டைரெக்டாக பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை 2-3 திரைப்படம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா கைதி 2வது பாகத்தை பண்ணால் நல்லா இருக்கும்? ஏன்னா வந்து ஒரு கைதி 2வது பாகம் வெற்றி திரைப்படமாக இருக்கணும் அப்படி சொல்லி பல பேர் நினைக்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா சம்பந்தமாக எல்லா அப்டேட்டும் தக்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதி 2 வந்து கைவிடப்பட்டதா அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க. பல பேர்த்துக்கு வந்து கைதி 2 என்ன நடந்து கொண்டு இருக்குது, படம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து இருந்து கொண்டு இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவை தான் லோகேஷ் கனகராஜ் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது, கார்த்தி ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது கைதி 2 ஆக்சுவலாக கைதி 2 வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருக்க வேண்டியது. ஆனால் வந்து கைதி 2 திரைப்படத்துக்கான ஸ்கிரிப்டை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முடித்து விட்டாங்க. இவன் வந்து கார்த்திகிட்டையும் அதை வந்து நரேட் பண்ணி விட்டாங்க. படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களை கூப்பிட்டு எனக்காக ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு டைரக்டர் கூப்பிட்டு படம் பண்ணு சொல்லும்போது வந்து அவர் வந்து இல்லை சார், இப்போ நான் கைதி 2 பண்ணுறேன், அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நிராகரித்து விட்டால் அவரோட சினிமா வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும். அதனாலே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதை வென்று ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு கண்டிஷன் என்ன, இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிமாக இருக்கணும், எஸ்யூவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரஜினிகாந்தை வைத்து 2 வருஷம் தன்னோட உழைப்பை கொடுத்து கூலி திரைப்படத்தை பண்ணாங்க. கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு நிறைய நெகட்டிவான விமர்சனத்துக்கு அப்புறமா வந்து லோகேஷ் கனகராஜ் மீது அதிகமான அழுத்தம் தமிழ் சினிமா வந்து கொடுத்தது. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கெரியர் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு அதிகமான அழுத்தம் வந்து கொடுத்தது. அந்த சமயத்தில் தான் இந்த ஒரு விமர்சனங்கள் வர ஆரம்பித்தது. அதாவது
கைதி 2 வந்து கைவிடப்பட்டதா. ஏன்னா வந்து கூலி திரைப்படத்துக்கு அப்புறமா கைதி 2வது பாகம் தான் இருக்கும். ஸோ கைதி 2வது பாகம் மூலமா வந்து கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஒரு பக்கம் வந்து கார்த்தி அவர்கள் சர்தார் அதுக்கப்புறமா தன்னோட அடுத்தடுத்த திரைப்படத்தோட ப்ராஜெக்டை கான்சன்ட்ரேஷன் பண்ண ஷூட் பண்ண போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா லோகேஷ் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. ஆனால் என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ தாய்லாந்தில் வந்து தன்னோட ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. தன்னோட அடுத்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படம். கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து அந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க போறாங்க. ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் வந்து அந்த திரைப்படத்தில் நடிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இப்போ அந்த திரைப்படத்துக்காக தான் தன்னோட ஃபுல் ஒர்க்கை வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து கைதி 2வது பாகத்துக்கான ஷூட் வந்து ஆரம்பிக்கும் அப்படி சொல்லப்படுகிறது. ஸோ சோஷியல் மீடியாவில் பேசும் கைதி 2வது பாகம் வந்து கைவிடப்பட்டது, கைதி 2வது பாகம் எடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கைதி 2வது பாகத்துக்கான ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி கார்த்தி அவர்களுக்கு சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க. படத்துக்கான காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையுமே வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ படத்துக்கான ஷூட்டிங்கே வந்து ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் கூலி திரைப்படம் வந்து நடுவில் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து கைதி 2வது பாகம் கட்டாயமாக இருக்கு. நம்ம செம்மையா என்ஜாயும் பண்ண போகிறோம். ஸோ நீங்க சொல்லுங்க, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நெக்ஸ்ட் வந்து கைதி 2வது பாகத்தை டைரக்டா பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல 2-3 திரைப்படம் பண்ணி முடிச்ச அப்புறமா கைதி 2வது பாகத்தை பண்ணா நல்லா இருக்கும்? ஏன்னா வந்து ஒரு கைதி 2வது பாகம் வெற்றி திரைப்படமா இருக்கணும் அப்படி சொல்லி பல பேர் நினைக்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா சம்பந்தமா எல்லா அப்டேட்டும் டக்கு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.